ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். எங்கடா இதுக்கு முன்னாடி இருந்தேன் வெல்கம் பேக்னா, I have always had this idea of making this video essay sort of things because நம்ம எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாமே கன்சியூம் பண்ணுறோம்ல. இட்ஸ் ஆல் ஃபீலிங் வெரி ஃபாஸ்ட் பேஸ். லைக் வந்து எந்த ஒரு ஷார்ட்டோ எந்த ஒரு ஃப்ரேமோ ஒரு யூடியூப் வீடியோவும் சரி ஒரு ரீலும் சரி, இட் வில் நாட் லாஸ்ட் மோர் தென் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ். எப்படின்னா எல்லாமே கட்டாக இருக்கும். நடுவில் ஒரு மீம் இன்சர்ட் பண்ணுவாங்க, நடுவில் ஒரு டெம்ப்ளேட் இன்சர்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு இன்னொரு கட்டுக்கு போவாங்க, பேசிகிட்டு இருக்கவங்களே டக்குன்னு கட் பண்ணி க்ளோஸ்அப் கொண்டு வருவாங்க, தென் ஒயிட் போவாங்க. ஒரு 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 கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட், ஒரு ரியல் கான்வர்சேஷன் மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது சோஷியல் மீடியாஸில். அது ஏன்னு எனக்கே தெரில. மேபி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனை குறைக்கிறதுக்கான விஷயம், நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைங்கிறனால தான் அவங்க அப்படி ஃபாஸ்ட் பேஸ்டாக கட்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அண்ட் when we are having a conversation with a friend in real, right, நம்ம ஸ்டாமர் ஆகும். நம்ம நடுவில் பேசும்போது you won't be having a perfect scripted அப்படியே each and every word coming from our mouth won't be like very precise and accurate and how we wanted to speak. There will always be stammers, there will always be this filler words and everything, and that is how real conversations have always been. ஸோ ஒரு யூடியூப் சேனல்லையோ சரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் அ ஸ்பேஸ் டு இன்கார்பரேட் சச் ஒரு ரியல் டாக்காக டு ரெசனேட் த தாட்ஸ் விச் ஐ ஹேவ் இன் மை மைண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நம்ம மைண்டு ஐசோலேட்டடாக ஐடியலாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் தாட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அது லிசன் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் நம்ம எப்போவுமே மைண்ட் ஆக்குபைட் வச்சுருக்கு. ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் நாய்ஸ், ஒரு சவுண்டு வந்து நம்மளை சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்குது. அது எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு. எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு ரீல் ஓடிட்டுருக்கும், ஒரு சாங் கேட்டுக்கிட்டு. இப்போலாம் படிக்கிறது கூட எல்லோரும் ஒரு சாங் லிசன் பண்ணிட்டு தான் படிப்பாங்க. மியூசிக் மைல்டாக ஓடிட்டுருக்கும், ரீல் சைடில் தள்ளிட்டு இந்த பக்கம் படிச்சுட்ருக்கோம். ஆர் லைக் ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட சைடில் ஒரு நாய்ஸ், ஒரு கான்ஸ்டன்ட் சவுண்டு, ஆர் ஃபோன் பேசிகிட்டு ஒரு குக்கிங் பண்ணுறோம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மைண்டை ஐடியலாக வச்சுக்க விரும்ப மாட்டேங்கிறோம். பிகாஸ் நம்மளோட தாட்ஸை நம்மளாலே பேர் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. நம்ம மைண்டோட சைலன்ஸை நம்மளால் பேர் பண்ணிக்க முடியலங்கிறது தான் அர்த்தம். ஸோ இன்ஃபேக்ட் யூ கேன் சே திஸ் அஸ் அன் ஐரனி. எப்படின்னா சைலன்ஸ் இஸ் மோர் லவுடர் அப்படி கூட சொல்லலாம். நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம், நிறைய விஷயம் நம்ம டேட்டா இன்ஃபர்மேஷன் ஃபீட் ஆகிட்டே இருக்குல்ல. அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறோமானா இல்லை, வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோமே ஒழிய அதை நம்ம ரீட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. சிம்பிளாக நான் இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டேங்கிறதே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதை நான் மறுபடியும் யோசித்து பார்த்து ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி மார்னிங் என்னென்ன சாப்பிட்டேன், எவ்வளோ சாப்பிட்டேன், என்ன தண்ணி குடித்தேன், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே நம்ம யாரும் கொண்டு வர மாட்டதுனால நமக்கு தட் இஸ் வே ஐ ஃபீல் லைக் எவ்ரி இயர் நம்ம சொல்கிறோம்ல 2025 ஃபீல்ஸ் ஃபாஸ்டர் தென் 2024 ஃபீல்ஸ் ஃபாஸ்டர் அப்படிங்கிறோம்ல. இதெல்லாம் ஏன்னு யோசிக்கிறீங்க? சிம்பிளான ரீசன், மைண்ட் ஆக்குபைட் ஆகும். அண்ட் ஒரு 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 இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் மட்டும் பண்ணுற மாதிரியே ஒரு ரியலைசேஷன் அனாலிசிஸ் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ அப்படின்னு அந்த ஒரு ப்ரெசென்ட்டில் நம்மளோட ப்ரெசன்ஸை ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு எவ்ரி இயர் ஃபீல்ஸ் லைக் இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது எப்படின்னா, the information which we consume will consume ourselves such that we are not able to consume ourselves. அதாவது என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா. லெட் இட் பி ஃபன், சோஷியல் மீடியா ஸ்டஃப், ஆர் அன்னெசரி டேட்டாஸ், நிறைய ஃபேக்ட்ஸ். இந்த ZD ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ரேண்டமாக இருக்கும், ஒரு சயின்ஸாக இருக்கும், இதாக இருக்கும், அது நமக்கு தேவையே இருந்திருக்காது. இன்ஃபர்மேஷன் ஃப்ளைட்லேருந்து டோர் திறந்தால் என்ன ஆகுங்கிற மாதிரி வெரி ரேண்டமாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லைங்க செகண்டரி. ஓகே லெட்ஸ் சே வி கன்சியூம் இட். கன்சியூம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த கன்சியூம் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது, அதுவுமே பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம கன்சியூம் பண்ணும் போது இல்லை, நம்ம மைண்டால் நம்மளே ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது. நமக்கு ஹைட்ரேஷன் செக் நம்ம பண்ணிக்க மாட்டோம். ஒரு ஃபுட்டு நமக்கு வந்து ஒரு பசி, அதை ஹங்கரை நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அண்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்மளோட தாட், நம்மளோட மைண்டையே நம்ம லிசன் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுறோம் இல்லையா. that makes me think that something is not right. தெரியல, மேபி இது எனக்கு இப்போதைக்கு தோன்ற தாட்ஸாக இருக்கலாம். ஸோ மேபி இட்ஸ் அப்பான் இன்ட்ரோஸ்பெக்டிங் மை செல்ஃப் ஐ மைட் சேஞ்ச் மை மைண்ட். ஃபைன். ஸோ என்னை நீங்கள் பேச விட்டிங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். அண்ட் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லைங்கிற காரணத்தினால இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணதை மட்டும் நான் கம்பைல் பண்ணி போடுறேன். அண்ட் see you guys later. Peace.